வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பிடெக் பிளாஸ்டிக் டெக்னாலஜி இந்த கோர்ஸை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தாங்க. இந்த கோர்ஸோட டியூரேஷன் எவ்வளோ வரும், எலிஜிபிலிட்டி என்னென்ன, இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கான ஸ்கோப் என்னென்ன, சப்ஜெக்ட் என்னென்ன இருக்குது, எவ்வளோ ஃபீஸ் வரும், என்ன மாதிரி ஜாப் பொசிஷனுக்கு போகலாம், எவ்வளோ சேலரி கிடைக்கும், டாப் ரெக்ரூட்டிங் கம்பெனிஸ் என்னென்ன, இதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோர்ஸோட டியூரேஷன் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ் வருங்க. பர் இயர் 2 செமஸ்டர் வரும். டோட்டலாக 4 இயர்ஸ்க்கு 8 செமஸ்டர் வருங்க. இது ஒரு அண்டர் கிராஜுவேட் கோர்ஸுங்க. இந்த கோர்ஸ்க்கான எலிஜிபிலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் மஸ்ட் 12th கம்ப்ளீட் பண்ணியிருக்கணுங்க. ரெகக்னைஸ்டு போர்டில் படிச்சிருக்கணும். அதில் 50% மினிமம் மார்க் எடுத்துருக்கணுங்க. அதே மாதிரி ஃபிசிக்ஸு, மேத்தமெட்டிக்ஸ், இங்கிலீஷ் மெயின் கம்பல்சரி சப்ஜெக்டாக இருக்கணுங்க. இதுதாங்க இந்த கோர்ஸோட எலிஜிபிலிட்டி. இந்த பிடெக் பிளாஸ்டிக் டெக்னாலஜி கோர்ஸ் படிக்கிறதுக்கான ஸ்கோப் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் இன்ஜினியரிங் பற்றி தாங்க இருக்கும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தியரட்டிக்கல் ப்ராக்டிக்கல் நாலேஜ் டெப்த்தாக படிப்பாங்க. இதில் எதெல்லாம் இன்க்ளூட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் ஆஃப் பிளாஸ்டிக் ப்ராசஸிங் அண்டு அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் பற்றி, சிந்தட்டிக் மேனுஃபேக்சரிங் மெட்டீரியல்ஸ் பற்றி, பிளாஸ்டிக்கோட ஸ்டோரேஜ் சயின்ஸ் பற்றி, எப்படி சிந்தட்டிக் மெட்டீரியல்ஸை டெவலப்மெண்ட் பண்ணுறது, இதை பற்றி தாங்க எல்லாமே இந்த கோர்ஸில் இருக்கும். சப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாங்க. செமஸ்டர் 1ல் டெக்னிக்கல் இங்கிலீஷ் 1, இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ் 1, இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி 1, மேத்தமெட்டிக்ஸ் 1, இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ், கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங். செமஸ்டர் 2ல் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், டெக்னிக்கல் இன்ஜினியரிங் 2, இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ், இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ் 2, இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி 2, மேத்தமெட்டிக்ஸ் 2. செமஸ்டர் 3ல் பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் இன் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், மெட்டீரியல் இன்ஜினியரிங், என்விரான்மெண்டல் சயின்ஸு, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, மெட்டீரியல் அண்ட் தேர் ஸ்ட்ரென்த்து. செமஸ்டர் 4ல் பாலிஈத்தேன் டெக்னாலஜி, அதென்சிவ் அண்ட் சர்ஃபேசிங் கோட்டிங், பாலிமர் நானோ கம்போசைட்ஸ், டெக்னிக்ஸ் ஃபார் சாட்டிஸ்ஃபைட் குவாலிட்டி, பயோமெடிக்கல் பிளாஸ்டிக். 5ல் பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் இன் ப்ராபபிலிட்டி, மோல்டு மேனுஃபேக்சரிங், ஸ்ட்ரக்சர்ஸ், ப்ராப்பர்ட்டி அண்ட் ரிலேஷன்ஷிப் ஆஃப் பாலிமர், கெமிக்கல் இன்ஜினியரிங். செமஸ்டர் 6ல் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் பாலிமர்ஸ், பாலிமர்ஸ் ரியாலஜி, பாலிமரைசேஷன், அப்ளிகேஷன் ஆஃப் பிளாஸ்டிக் மெட்டீரியல். 7ல் பார்த்தீங்கன்னா ஓப்பன் எலெக்டிவ் 2, ஓப்பன் எலெக்டிவ் 3, ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் த டைட்டில் டிசைன், ரப்பர் டெக்னாலஜி, ப்ராக்டிக்கல். செமஸ்டர் 8ல் ஓப்பன் எலெக்டிவ் 4, ஓப்பன் எலெக்டிவ் 5, ப்ராக்டிக்கல், பிளாஸ்டிக் ப்ராசஸிங் டெக்னாலஜி, இன்டர்ன்ஷிப். படிக்கிறதுக்கான ஃபீஸ் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 50,000லேருந்து 1 lakh வரைக்கும் வருங்க. இது ஒரு அப்ராச்மெண்ட் ஃபீஸ் தாங்க. நம்ம போகிற காலேஜ் இன்ஸ்டியூஷன் பொறுத்து ஃபீஸில் கொஞ்சம் சேஞ்சஸ் வருங்க. இது இன்க்ரீஸும் ஆகலாம், டிக்ரீஸும் ஆகலாங்க. எந்த மாதிரியான ஜாப் பொசிஷனுக்கு போகலான்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் இன்ஜினியர், பிளாஸ்டிக் டெஸ்டிங் மேனேஜர், டிசைன் டெக்னீஷியன், மோல்டு மேக்கர், ஸ்டோரேஜ் மேனேஜர், மோல்டு டிசைனர், இந்த மாதிரியான நிறைய ஜாப் பொசிஷனுக்கு போகலாம். ஆவரேஜான சேலரி எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 5 lakhsலேருந்து 7 lakh வரைக்கும் பெர் annum கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இதுவுமே ஒரு அப்ராச்மெண்ட் சேலரி தாங்க. நம்ம போகிற ஜாப் பொசிஷன் பொறுத்து தான் சேலரி ப்ரொவைட் பண்ணுவாங்க. கம்பெனிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிங் ஃபார் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி லிமிடெட், ஏரோ கோட்டர்ஸ் ப்ராடக்ட்ஸ் லிமிடெட், விம் பிளாஸ்டிக் லிமிடெட், விஐபி இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட், நில்காமல் லிமிடெட், இந்த மாதிரியான நிறைய கம்பெனிஸ் ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இந்த கோர்ஸை பற்றின டீட்டெயில்ஸ் ஏதாவது வேணும்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் ஃபார்ம் லிங்க் இருக்குங்க. அதை ஃபில் பண்ணி நீங்கள் அனுப்புனாலே போதுங்க. உங்களுக்கான டவுட்ஸ் எல்லாமே நாங்களே கிளியர் பண்ணிடுவோம். அது மட்டும் இல்லைங்க, டிஸ்பிளேலையும் நம்பர் கொடுத்துருக்கோம். அதில் கான்டாக்ட் பண்ணி கேட்டாலும் உங்களுக்கான டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.